ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு மில்லட் இட்லி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1.25 கப்பு வந்து ராகி எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து ஒரு நம்ம சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த அரிசியை ஒரு 3/4 கப்பு எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து சிகப்பரிசி கூட எடுத்துக்கலாம். அதில் 1/2 கப்பு உளுந்து, 1 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். வாஷ் பண்ணதுக்கப்புறம் நல்லா கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்குவோம். நான் வந்து ஒரு 2 மணி போல் ஊற வச்சேன். நைட்டு ஒரு 7 o'clock போல் அரைக்க ஆரம்பித்தேன். அரைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக அவுள் எடுத்து நம்ம தனியாக ஊற வச்சுக்கலாம். இப்போ இதை அரைக்கும் போது சேர்த்து அரைச்சோம்னா இட்லி வந்து ரொம்பவே சாஃப்டாகவும் இருக்கும். இப்போ நல்லா அரைச்சதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு போட்டு நம்ம கையை வச்சு தான் மிக்ஸ் பண்ணணும். ஏன்னா கையில் உள்ள ஹீட்னால நல்லாவே புளிச்சு பொங்கி வந்துடும். இப்போ பார்க்கலாம், நல்லாவே புளிச்சிருச்சு பாருங்கள். இது மாதிரி பொங்கி வரணும், அப்படின்னா தான் இட்லி வந்து ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். நல்லா பொங்கிச்சு. இப்போ இட்லி ஊற்றிக்கலாம். நான் வந்து எண்ணெய் தடவிட்டு, அதாவது ரொம்ப போட்டு அடித்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணக்கூடாது. ரொம்ப சாஃப்டாக தான் வந்து மிக்ஸ் பண்ணணும். இப்போ நல்லாவே இட்லி சூப்பராகவே வந்துடுச்சு. இதுக்கு வந்து நல்லா காரமான சட்னி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் கார சட்னியும் தேங்காய் சட்னியும் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். நீங்களும் இந்த மெஷர்மெண்ட்டில் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும் இட்லி. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.